எல்லா புலப்பொருட்களிலும் எவனின் புலன்கள் மீண்டனவோ நிலைத்த அறிவுடையோன் அவன். ஹரியோம். 58வது பாடலிலிருந்து இந்த 68வது பாடல் வரை பகவான் சாதனம் என்கின்ற தலைப்பில் சம தம நிதித்தியாசனம் பற்றி பேசுகின்றார். சித்தஸ்ய லக்ஷணம் சாதகஸ்ய சாதனம். ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்தை கூறிய பகவான் சாதகர்களுக்கு அதை அடையக்கூடிய மார்க்கத்தையும் பேசியிருக்கிறார். ஆம், சாதனம் தமம் சமம் நிதித்தியாசனம் என்று. இங்கே இறுதியாக இந்த பாடலில், ஹே அர்ஜுனா, எந்த மனிதனுடைய புலன்களுக்கு உரிய போக பொருள்களிலிருந்து முற்றிலும் விலகி இருக்கின்றதோ அவனுடைய புத்தி ஸ்திரமானது என்று சொல்கின்றார். ஆன்மீக சாதகனுக்கு மிக மிக முக்கியமான விஷயம் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். பெரும்பாலும் மனமானது புலன்களுக்கு பின்னால் சென்று அதன்பால் ஆசை வசப்பட்டு மதி இழந்து தன்னை இழக்கின்றான். இதற்கு என்ன வழி, விடுபடுவதற்கு வழி என்ன என்று கேட்கும் பொழுது ஒரு உதாரணத்தின் மூலமாக பார்க்கலாம். ஒரு மாணவனை அழைத்து குரு கூறுகின்றார், உன் உள்ளத்தில் உள்ளங்கைகளில் காற்றை அடக்கு என்று. அவனும் முஷ்டியை விரித்து உள்ளங்கையை விரித்து கைகளால் இறுக உள்ளங்கையில் காற்றை அடக்க பார்க்கின்றான். எவ்வளவுக்கு எவ்வளவு விரல்களால் உள்ளங்கையில் மடக்குகின்றானோ அவ்வளவுக்கு அவ்வளவு காற்று வெளியே சென்று விடுகிறது. முடியவில்லை குருவே என்றான். குருவானவர் உள்ளங்கையை மிகவும் தளர்வாக வைத்துக் கொண்டு, இப்பொழுது என் கை நிறைய காற்று இருக்கிறது என்று கூறினார். அதுபோலத்தான் நாம் புலன் பின்னால், புல பொருள்களுக்கு பின்னால் புலன் சென்றதென்றால் அதை அடக்க வேண்டும் அடக்க வேண்டும் அடக்க வேண்டும் என்று நமக்குள்ளே நாம் ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது நம்மால் அதிலிருந்து விலக முடிவதில்லை. அதற்கு மாறாக குரு கூறியது போல மனதையும் உடலையும் தளர்வாக வைத்து கொண்டாலே அந்த எண்ணத்திற்கு பின்னால் செல்லாமல் எண்ணத்தை ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு ஒரு இடைவெளி கொடுத்தாலே அந்த புல பொருளின் சக்தியானது குறைந்துவிடும். புல பொருள்களுக்கு சக்தி அளிப்பது நாம் தான். உண்மையில் புல பொருள்களுக்கு எந்த சக்தியும் இல்லை. தொடர்ந்து நாம் தருகின்ற சக்தியை நிறுத்தினாலே போதும் அந்த புல விஷயங்கள் சக்தியற்று பலகீனமடைந்து விடும். ஆம், இங்கே கூறுகின்றார், சர்வசக நிகிருஹீதானி. அந்த புல விஷயங்களிலிருந்து விலகியிருந்தாலே போதும் அவனுடைய புத்தி ஸ்திரம் அடைந்து விடும் என்கின்றார். ஆகையினால் ஆன்மீக சாதகர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து எண்ணிக்கொண்டு தொடர்ந்து சுமந்து கொண்டு இருப்பதை விட ஒரு சிறிய இடைவெளியை தாருங்கள். அது பலகீனம் அடைந்துவிடும். நாம் அதிலிருந்து விலகி ஸ்திரமான புத்தியை பெற்று விடுவோம். ஹரியோம்.